தர்மமுனீஸ்வரன் வெளியில வந்தோடனே அவனோட டார்கெட் எப்படி இருந்ததுன்னா, இந்த மாதிரி குரூப்பா போற பெண்கள், இயற்கை உபாதையை கழிக்க போறவங்க, இந்த மாதிரி பெண்கள் தான் டார்கெட்டிவா இருந்தது. வெறி ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவன் கொலை பண்ணிட்டும் திரும்ப பாலியல் ரீதியான விஷயம் பண்ணதாகவும் இங்க சொல்லப்பட்டது. இரட்டை தூக்கு தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயம் 3 பிரிவுகளின் கீழ் வந்து இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தட் இஸ் பிஎன்எஸ் ஆக்ட் கீழேயும் போக்சோ ஆக்ட் கீழேயும் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா இந்த இரட்டை தூக்கு தண்டனை அப்படிங்கிறது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ். பொதுவாகவே டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறதே ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்க்கு கொடுக்கப்படுற ஒன்று தான். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks in Mega Summer Sale. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், ரீசெண்டாக ஒரு 2.5 மாதத்துக்கு முன்னாடி விளாத்திக்குளத்தில் ஒரு 12ஆம் வகுப்பு மாணவி இதேமாதிரி பாலியல் வன்பட்டு இது பண்ணது பார்த்தோம். அந்த கேஸ் எப்படி மேம்? இப்போ இரட்டை ஆயுள் தண்டனை வரை கொடுத்துருக்காங்க. இந்த கேஸில் அகைன் இந்த தர்மமுனீஸ்வரன் அப்படிங்கிற பர்சன் இல்லையா? ஏன்னா அந்த கேஸை பற்றி அப்போ வரும்போதே நம்ம டீட்டெயிலாக பேசியிருந்தோம். பட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அகைன் இவர் வந்து ஒரு குற்ற பின்னணி இருக்கக்கூடிய ஒரு பர்சன், ஹிஸ்ட்ரி ஷீட்டர், ஓகே, ஹேபிச்சுவல் அஃபெண்டர். இதே மாதிரி முன்னாடி சம்பவத்தில் ஈடுபட்டவர் தான். பாலியல் ரீதியான வன்கொடுமையாக இருக்கட்டும், இல்லை வந்து வழிப்பறியாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி திருட்டில் ஈடுபடுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வழக்கமாக வச்சிருந்தாரு. இல்லை இன்னொன்று என்னென்னு பார்த்தோன்னா, ஆல்ரெடி ஒரு மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்து நகைக்காக கொலை பண்ண வழக்கில் இவர் பெயிலில் வந்திருக்கும் போது தான் இந்த விஷயத்தை பண்ணார். கண்டிஷனல் பெயில் டெய்லி சைன் பண்ணிட்டு இருக்கும் போது தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காரு. அதாவது மார்ச் 10 இந்த இன்சிடென்ட் நடக்குது. நைட்டு இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக வெளியில போன அவங்களுடைய பொண்ணு திரும்ப வரல வீட்டுக்கு. இதுல என்னன்னா காவல்துறையினர் அலட்சியமாக இருந்தாங்கன்னு இதுல பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அப்போ ஏன்னா இது வந்து பெருசா ஒரு பூதாகரமா வெடிச்சது. ஏன்னா ஐ திங்க் ஒரு எலெக்ஷனுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் போது ரொம்ப பெரிய பூதாகரமா வெடிச்சது. இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 நாள் கழித்து தான் அந்த உடல் வாங்கி அவங்க தகனம் பண்ணாங்க. 10ஆம் தேதி நடக்குது, 20ஆம் தேதி தான் வாங்கினாங்க. 19ஆம் தேதி தான் குற்றவாளியை இதில் பிடிக்கிறாங்க. 9 நாட்கள் போலீஸார் வந்து இதில் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக எடுத்து அதுக்கப்புறம் பண்ண ஒரு விஷயம். இதில் இன்னொன்று என்னென்னா, இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு குளத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் போனதாக சொல்லப்படுது. அங்கே இது எங்கள் லிமிட் வராது, நீங்கள் AWPSக்கு போங்கன்னு சொல்லப்பட்டது. AWPS போனப்போ இன்னும் பொண்ணுக்கு எத்தனை வயசாகுது, பொண்ணு எங்கேயாவது போயிட்டாலா, ஏதாவது லவ்வா அப்படின்னு கேட்கப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு. இதுதான் காவல்துறையினர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு துறையில ஒரு சொசைட்டி ரெஸ்பான்சிபிளான ஒரு இடத்துல இருக்கும்போது பயாஸ்டாவே இருக்கக்கூடாது இல்லையா? முதல்ல என்ன வந்தாலும் ஒருத்தவங்க காணாம நம்மளுடைய பொறுப்பு அதை கண்டுபிடிச்சு கொடுக்கறது, நம்மளுடைய பொறுப்பு அதை வந்து பாதுகாப்பா அடுத்ததுக்கு அவங்கள கூட்டிட்டு வந்து கொடுக்கறதுன்ற ஒரு மனநிலைமை அங்க இருந்திருக்கணும் இல்லையா? அதனால எங்க SP அவர்களால இது பண்ணப்பட்டு அதை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அந்த பிரவீனா அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க. 11 அவங்க சடலமா மீட்கப்படுறாங்க. 12ஆம் தேதி அவங்க சஸ்பெண்ட் பண்ணப்படுறாங்க. மார்ச் 19 இந்த சாயல்குடி ராஜபாண்டி நகரை சார்ந்த இந்த தர்மமுனீஸ்வரன் அப்படிங்கிறவரை அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. எதை வச்சு அப்படின்னா, அப்ப கூட 2 CCTV தான் இதுலயுமே மெயின். ஓகே, ஏன்னா அப்புறம் போலீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாரையுமே விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, விசாரிக்க ஆரம்பிக்கும் போது தான் அந்த பகுதியில் இருந்த ஒருத்தவர் அந்த சுத்தி இருக்கக்கூடிய அந்த வயல்வெளியில, ஏன்னா இது அவங்க வீட்டுல இருந்து ஒரு 500 மீட்டருக்குள்ளன்னு சொல்லப்படுது. எவ்வளவு தூரம் போயிட போறாங்க பாத்ரூம் போறதுக்கு? 200 to 250 மீட்டர்ஸ்ன்னு சொல்லப்படுது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தர்மமுனீஸ்வரன் வெளியில வந்தோடனே அவனோட டார்கெட் எப்படி இருந்ததுன்னா, இந்த மாதிரி குரூப்பா போற பெண்கள், இயற்கை உபாதையை கழிக்க போறவங்க, இந்த மாதிரி பெண்கள் தான் டார்கெட்டிவா இருந்தது. இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணதாகவும் சொல்லப்படுது. குரூப்பா பெண்கள் வந்ததுனால போயிடுறது. இந்த பெண்ணையே பின்னாடி வந்து அவன் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்கான், பின்னாடி வந்து நான் கட்டையால் அடிச்சேன்னு சொல்லியிருக்கான். ஓகே, வந்து பார்த்த நகை எதுவும் இல்லை, அதுக்கப்புறம் நான் பாலியல் வன்கொடுமையில இது பண்ணிட்டு நான் திரும்ப போதை மருந்து எடுத்ததுலாம் எனக்கு வெறி ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவன் கொலை பண்ணிட்டும் திரும்ப பாலியல் ரீதியான விஷயம் பண்ணதாகவும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ அப்படி இருக்கும் போது இங்க என்ன அப்படின்னா, அந்த ஒருத்தர் வந்து அந்த பைக்கை போட்டோ எடுத்து வச்சிருந்திருக்காரு. அந்த நம்பர் பிளேட் வச்சுதான் போலீஸ்க்கு க்ளூ கிடைச்சிருக்காங்க அந்த இடத்துல. இது வந்து ராமநாதபுரத்துல ஒரு பைக் காணா போயிருக்கு. அங்க CCTVல இருக்கக்கூடியதும் இங்க விண்மில் இருக்கக்கூடியவனும் ஒரே நபர், பிளஸ் அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டர் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது தான் காவல்துறையினர் இங்க அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா மார்ச் 30ஆம் தேதி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படுது 20 நாட்கள். ஓகே, மே 5ஆம் தேதி போக்சோ நீதிமன்றம் வந்து விசாரணைக்கு வந்து இதை எடுத்துக்கிறாங்க. ஓகே, மே 21 இன்வெஸ்டிகேஷன் முடிக்கப்பட்டு இன்னைக்கு இரட்டை தூக்கு தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயம் 3 பிரிவுகளின் கீழ் வந்து இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தட் இஸ் பிஎன்எஸ் ஆக்ட் கீழேயும் போக்சோ ஆக்ட் கீழேயும் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இந்த இடத்துல இருக்கு. இப்போ இரட்டை தூக்கு தண்டனை, இப்போ காலம் தாழ்த்தப்பட்ட நீதி அநீதிக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதங்கள்லயே இந்த தீர்ப்பு கொடுத்தது எந்த அளவுக்கு வரவேற்கப்பட வேண்டியது, அந்த இரட்டை தூக்கு தண்டனைங்கிறதையும் கொஞ்சம் தெரியும்.
சிஎஸ் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நம்ம எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம் இல்லையா? இம்மீடியட்டாக வந்து ஒரு விஷயம் காலம் தாழ்த்த வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, நம்ம முன்னாடி பேசும்போது நிறைய பேசியிருக்கோம். ஏன் இந்த டைம் எடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கான டியூரேஷனாக இருக்கப்படுது. ஏன்னா இதே ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 9 பேர் 5 வருஷம் ஒருத்தர் இறந்துடுறாங்க. அவங்களும் தனித்தனி அட்வொகேட் வச்சிருந்தாங்க. எல்லாரும் அப்பியரன்ஸ் கொடுத்து எல்லாரையும் கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இதுலயும் கிட்டத்தட்ட 73 சாட்சியங்கள். ஓகே, அதான் டிஜிட்டல் எவிடன்ஸ், சயின்டிஃபிக் எவிடன்ஸ், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் இல்லாமல் 73 சாட்சியங்கள், 71 சாட்சியங்கள் 2 சாட்சியங்கள் அரசு தரப்புல இருந்து, அதாவது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருக்கட்டும், இல்லை அந்த மருத்துவராக இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து 2 பேர் அதில் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பேக் டு பேக் போடப்பட்டு எல்லாமே விசாரிக்கப்பட்டு தான் இன்னைக்கு இரட்டை தூக்கு தண்டனையானது கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஏன்னா இந்த இரட்டை தூக்கு தண்டனை அப்படிங்கிறது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ். பொதுவாகவே டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறதே ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்க்கு கொடுக்கப்படுற ஒன்று தான். ஓகே, ஏன்னா ஸ்டில் டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் டிபேட்டபிள் கான்செப்ட் தான் இல்லையா? ரொம்ப இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நிர்பயா கேஸ்ல கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜெயராஜ் பெனிக்ஸ் விஷயத்துல அதே இரட்டை தூக்கு தண்டனை, அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதி கொடுக்கப்பட்டது. அங்கேயும் நிறைய விதமான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்தது. அதனால் இரட்டை தூக்கு தண்டனை ஒரு வாட்டி தூக்கில் போட்டுட்டு திரும்ப தூக்கில் போடுவாங்களா அப்படின்னா லாஜிக்கலி அது பாசிபிள் கிடையாது. ஓகே, ஸோ லீகலி என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா இங்க உள்ள என்ன மாதிரியான செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க ஆக்ட் கீழன்றது ஒண்ணு, அந்த செக்ஷன்ஸ் எந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் வந்து குறிப்பிடுதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பார்த்தோம்னா தான் 2 செக்ஷன்ல டெத் பெனால்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. ஓகே, அப்படி இருக்கிறதுனாலதான் இந்த இரட்டை தூக்கு தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு. 2வது, கண்டிப்பாக ஒரு ஜட்மெண்ட் வந்துருச்சுன்னா அதை ஹைகோர்ட்டுக்கு உறுதி செய்யப்படுறதுக்கு அனுப்புவாங்க. ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கிலையும் அப்படிதான் அனுப்பப்பட்டது. உச்சபட்ச தண்டனை கொடுக்கும் போது அது நடத்தப்படும். ஓகே, ஸோ பொதுவாகவே தண்டனை கொடுத்தால் அது மேல் கோர்ட் வந்து அதை ரெஃபரலுக்கு அனுப்புவாங்க. ஓகே, அந்த மாதிரி இருக்கும் போது இந்த 30 நாளுக்குள்ள அப்பீல் போறதுனா போகலாம். எங்க தர்மமுனீஸ்வரன் அப்படி போகும்போது நாளைக்கு ஹைகோர்ட் டு சுப்ரீம் கோர்ட் ரிவ்யூ ரிவிஷன் ஃபைனலா கருணை மனு மர்சி பெட்டிஷன் இல்லையா? இது வரைக்கும் பொதுவாக மேக்சிமம் இந்த மாதிரி வழக்குகள்ல பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கப்பட்ட தண்டனை குறைக்கப்படாது. ஒருவேளை தூக்கு தண்டனை கொடுத்து ஆயுள் தண்டனை ஆக்கப்படும். இங்க இரட்டை தூக்கு தண்டனை அப்படியே குறைக்கப்பட்டாலும் இன்னொரு தூக்கு தண்டனை இருக்கும் இல்லையா? குறைக்கப்பட வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஜெயராஜ் பெனிக்ஸ் விஷயத்துல நீதிபதி அவர்கள் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரோ அதே ஸ்டேட்மெண்ட் இங்கேயும் நீதிபதியால இந்த வழக்கிலையும் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா அங்கேயும் வந்து என்னன்னா நீங்க வந்துட்டு உங்களுக்கு எப்படி நாங்க கருணை காட்ட முடியும், நீங்க இதை ரியலைஸே பண்ணலையே அப்படின்னு. நீங்க ரியலைஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தா ஒண்ணு அவங்களை இரவு முழுக்க அடிச்சிங்கல்ல, அப்ப நீங்க ரியலைஸ் பண்ணிருக்கணும் நம்ம பண்ணக்கூடியது கொடூரமான செயல், மனிதாபிமானமற்ற செயல், மிருகத்தனமான செயல்னு சொல்லி அப்ப நீங்க வந்து உணர்ந்திருக்கணும். நீங்க உணரல ஒண்ணு இல்லையா? 2வது வந்து அட்லீஸ்ட் அவங்க அடிச்சுட்டு இவங்க இப்படியே விட்டா செத்து போயிடுவான்னு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிருக்கணும், பண்ணல. அப்ப உங்களுக்கு எந்த விதத்துல நாங்க கருணை காட்ட முடியும்? இங்கேயும் அதே மாதிரி தான். அவங்க இப்ப கடைசியா கேள்வி கேட்பாங்க இல்லையா, லைக் என்னன்னா நீங்க என்ன உங்க குடும்பத்துல யார் யார் இருக்கா அப்படின்லாம் கேட்கும் போது நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்கும்போது நான் கூலி தொழிலாளியே ஒரு நாளைக்கு 600 ரூபா சம்பாதிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னும் என்னை நம்பி என்னுடைய தாயார் இருக்காங்கன்னு சொல்லதான் சொல்லப்படுது. இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி கொடூரமான சம்பவத்துல ஈடுபட்டிருக்கீங்க, அது மட்டும் நீதிபதி அவர்கள் சொன்னதாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்க ஆல்ரெடி இந்த மாதிரி பெயில்ல தான் வந்தீங்க, கண்டிஷனல் பெயில்ல, ஒரு மூதாட்டியே கொலை பண்ண வழக்குல. நீங்க இதையே தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க எங்கேயுமே திருந்தல, எங்கேயுமே ரியலைஸ் பண்ணல. அப்புறம் எந்த விதத்துல உங்களுக்கு நாங்க கருணை காட்ட முடியும், எந்த விதத்துல உங்களுக்கு நாங்க குறைந்தபட்ச தண்டனை கொடுக்க முடியும்? இப்போ ரீசெண்டா அவங்க பெயில்ல வந்தப்பதான் இந்த மாதிரி சம்பவம் பண்ணது. இதுக்கப்புறம் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதுக்கப்புறம் அவருக்கு பெயிலும் கொடுக்கப்படல, கொடுத்த பெயிலும் கேன்சல் பண்ணப்பட்டது. ஓகே, இந்த மாதிரியான விஷயம் இனிமே அவர் உள்ள இருந்து தான் அடுத்தடுத்த கட்ட விஷயங்களை வந்துட்டு அவர் கொண்டுட்டு போற மாதிரி இருக்கும். தட் இஸ் அப்பீல் எல்லாமே. இப்போ நம்ம ரீசெண்டா பாக்குறோம், இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாவே இந்த மாதிரி பாலியல் பிரச்சனைகள், கொலை அப்படிங்கிறது, இந்த மாதிரி இந்த தீர்ப்பு ஒரு எடுத்துக்காட்டா இருக்குமா இதுக்கப்புறம் குறையறதுக்கான வாய்ப்பு? சிஎஸ் இங்க வந்து நம்ம பார்த்தோம்னா 2 பக்கம் வந்து நம்ம சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன்று இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகரிக்கும் போது இதுல கண்டிப்பா காவல்துறையினருக்கும் இங்க பாராட்டு கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் போது மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை அதிகமாகும். தவறு பண்ணா கண்டிப்பாக தூக்கு தண்டனை அப்படிங்கிறது உறுதி, இரட்டை தூக்கு வரைக்கும் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது உறுதி அப்படிங்கிறது மக்களுக்கு நீதித்துறை மேல இருக்கக்கூடிய காவல்துறை மேல இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் இன்னும் அதிகமாகும் இந்த இடத்துல. ஸோ தவறு செய்யக்கூடியவர்களுக்கும் அது ஒரு பயத்தை ஏற்படுத்தும். மேபி அடுத்தடுத்து ஒருவேளை கிரைம்ஸ் நடந்ததுன்னா இல்லை நடந்த கிரைம்ஸ்க்கு எல்லாமே இதை நடந்த கிரைம் அதில் ஈடுபட்ட அஃபெண்டர்ஸ்க்கு எல்லாமே ஒரு பயம் வரும் இதை பார்க்கும்போது. ஓகே, அது ஒரு பக்கம். இன்னொன்று நம்ம என்ன திரும்ப திரும்ப நம்ம பேசினாலும் நம்ம கிட்ட இருந்து அந்த சேஞ்ச் வரணும். நம்ம திரும்ப சொல்ற விஷயம் அதுதான் இல்லையா? சேஞ்ச் should start from within அப்படிங்கிறது எங்கிட்ட இருந்து இங்க இருக்க ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து மாற்றம் வரும்போது தான் அது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியா மாறும் போது தான் இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள்லாம் அவங்க ஈடுபடாம இருப்பாங்க, அதை நம்ம தடுக்க முடியும் இல்லையா? சோ ஒரு பக்கம் பயம் ஏற்படுத்தும் கண்டிப்பா. அந்த பயம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விதைக்கும் இல்லையா?
ஸோ அதற்கு இந்த மாதிரியான வழக்குகள் ஒரு முன்மாதிரியான ஒரு முன் உதாரணமான வழக்குகளாக தான் இருக்கும். இன்னொன்று லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டாக தான் கண்டிப்பாக இது ஹிஸ்ட்ரியில் இருக்க போகுது இந்த ஜட்மெண்ட். ஓகே, இறுதியா மேம் இதே மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட் இதே கோயம்புத்தூர் சிறுமி விஷயத்துலையும் எதிர்பார்க்கலாமா? எஸ், சூலூர் அந்த சிறுமி விஷயத்துலையும் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஓகே, ஏன்னா அதுலேயும் ஆக்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் டு அன் எக்ஸ்டென்ட் ஆஃப் டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது ஒன்று தான் இல்லையா? ஸோ அதுலேயும் நம்ம உச்சபட்ச தண்டனையை வந்து கண்டிப்பாக நம்ம அந்த விசாரணையின் முடிவில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks in Mega Summer Sale. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.